எனக்கு 5th மந்த் ஸ்டார்ட் ஆயும் இந்த மார்னிங் சிக்னஸ்லாம் கொஞ்சம் கூட கம்மியாகல. இன்னுமே மார்னிங் எழுந்துச்சு அந்த வயிறுலாம் பெரட்டி வாமிட் வர மாதிரியே தான் இருக்கும். வாமிட்டை கண்ட்ரோல் பண்றதுக்காகவே ஏதாவது சாப்பிட வேண்டியதா இருக்கு. நானும் சாப்பிட்டு வெளியே கொண்டாரு வாக்கிங் போயிட்டு வராண்டாலாம் கூட்டி கிளீன் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் இன்னைக்கு என்னோட ஹேர் வாஷ் பண்றடே. இப்ப எல்லாம் ஹேரை ஷைன் ஆக்குறதுக்கும் அண்ட் ஹேர் ஃபால 2 மடங்கு கம்மி பண்றதுக்கும் நிறைய DIY ஹேக்ஸ் எல்லாமே இருக்கு. இந்த மாதிரி DIY பண்றதுக்கு ரொம்பவே டைம் ஆகும், நிறைய ப்ராசஸும் இருக்கு. நமக்கு அந்த அளவுக்கு ஹேர் ஃபாலும் ஸ்டாப் ஆன மாதிரி இருக்காது. இந்த பிரெக்னன்சி டைம்ல ஹேர் ஃபால் நிறைய ஆகும் and ஹேருமே நிறைய டேமேஜ் ஆகுது. சோ அதுக்காக தான் நான் ஆப்ஸ் குட்னஸோட ஃபெனிக்ரிக் பயோட்டின் அண்ட் ரிடென்ஷியல் ஆன்டி ஹேர் ஃபால் ஷாம்பு யூஸ் பண்றேன். இந்த ஷாம்பு ரொம்ப மைல்டா டிரான்ஸ்பரண்டாவும் இருக்கும். இதுல ஹார்ஷான கெமிக்கல்ஸ் கலர் எதுவுமே கிடையாது. நான் இந்த ஷாம்பு கூட ஆப்ஸ் குட்னஸோட ஃபெர்மெண்டட் ரைஸ் வாட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். இது நம்ம ஹேரை நல்லா ஷைன் ஆக்குறதுக்கும் நல்லா லென்த்தா வளர்றதுக்கும் ஹெல்ப் பண்ணும். மத்த ஷாம்புல எல்லாமே சல்ஃபேட் இந்த மாதிரி கெமிக்கல்ஸ்லாம் இருக்கும். ஆனா இதுல கிளென்சிங் ஏஜென்ட்டாவே கோகனட் பேஸ் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. அதனால இது நம்மளோட ஸ்கேல்ப்ல இருக்கிற எக்ஸ்ட்ரா ஆயில ரிமூவ் பண்ணாது. இதுல இருக்கிற மெய்தி நம்மளோட ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணும். இப்போ எனக்கு ஹேர் ஃபால் ரெடியூஸ் ஆயிருக்கிறது நல்லாவே தெரியுது. அண்ட் ஹேருமே நல்லா ஷைனா இருக்கு. இந்த ஷாம்பு நம்ம ரெகுலரா யூஸ் பண்றப்போ நம்ம ஹேர் ஃபாலை ரெடியூஸ் பண்ணும் அண்ட் ஹேருமே நல்லா ஸ்ட்ரென்த்தா இருக்கும். ஷைனிங்கா ஸ்கேல்ப் எப்பவுமே கிளீனா இருக்கும். இந்த ப்ராடக்ட்க்கு 4.2 ஸ்டார் ரேட்டிங் அண்ட் நிறைய பாசிட்டிவான கமெண்ட்ஸ் இருக்கு. இந்த ப்ராடக்ட் பர்பிள் அவைலபிளா இருக்கு. அண்ட் இந்த QR கோட ஸ்கேன் பண்ணி கூட இந்த ப்ராடக்ட்டை நீங்க பை பண்ணிக்கலாம்.